நாட்டிலேயே முதல் முறையாக அரசு மருத்துவமனையில் கிராஸ் ஹேண்ட் ரீபிளான்டேஷன் என்ற சவாலான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளார்கள். பீகாரை சேர்ந்த 28 வயதான தொழிலாளி கடந்த மாதம் சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் நடந்த விபத்தில் படுகாயமடைந்தார். அப்போது அவருக்கு இடது கை தோள்பட்டை துண்டிக்கப்பட்டும் வலது கை மணிக்கட்டு பகுதியில் முழுமையாக சிதைந்தும் காணப்பட்டது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் குழு முடிவு செய்தது. அதன்படி துண்டித்த நிலையிலிருந்த வலது கையில் இரத்த ஓட்டம் மற்றும் உணர்ச்சிகள் இருந்ததை கண்டறிந்த மருத்துவர்கள் 2 கைகளையும் இழப்பதற்கு பதிலாக ஒரு கையை மீட்க முயற்சி செய்தனர். நஞ்சு பை வீணாக இருக்கிற அந்த பகுதியினுடைய தோலை இல்லைன்னா சதையை நரம்பை எடுத்து நாங்கள் ஸ்பேர் பார்ட் மாதிரி வேண்டிய பகுதிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நினச்சி அதே மாதிரி கான்செப்டில் இந்த ஹேண்டை அப்படியே இந்த ரைட் ஹேண்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்தது. ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை முறையில் இடது கையின் மணிக்கட்டு பகுதியை அகற்றி வலது கையில் பொருத்தினர். 14 மணி நேரம் நடைபெற்ற இந்த அறுவை சிகிச்சையில் எலும்பு கட்டமைப்பு திருத்தம், தசை, நரம்பு மற்றும் இரத்த குழாய்களை மருத்துவர்கள் நுணுக்கமாக இணைத்தனர். தசை முதல்ல எலும்பை இணைக்கணும், அப்புறம் தசை நாறுகளை இணைக்கணும், அதுக்கப்புறம் ஆற்றி சிரைகளை போடணும், அப்புறம் தமனிகளை போடணும், அதுக்கப்புறம் நரம்புகளை போடணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற தசைகளை நம்ம இணைக்கணும். இது எல்லாம் இணைச்சு 3 வீக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அந்த ஹேண்டு வயபிள் ஆகிடும். வடமாநில தொழிலாளி உடல் நலத்துடன் உள்ளார் என்றும் ஒரு சில நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் சிறப்பான சிகிச்சை அளித்து ஒரு கையை மீட்டு தந்துள்ளதாக மருத்துவர் குழுவுக்கு பயனாளி நன்றி தெரிவித்தார். एक्सीडेंट हुआ, इधर में मैं आया, मेरा अच्छा से इलाज हुआ। अच्छा। और मेरा बाएं वाला हाथ दाएं वाला हाथ में ज्वाइंट हुआ है। अच्छा। बस अच्छा से देखभाल हुआ, कोई दिक्कत नहीं। இதுபோன்ற அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள தனியார் மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் நிலையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு இல்லாமலும் எந்த கட்டணமும் பெறாமலும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கையை இணைத்தது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கடேஷுடன் செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.